ஹலோ வியூவர்ஸ். விஜயை நேர்ல பார்த்தா மூஞ்சிலே ஓங்கி குத்துவன்னு பாஜகவை சேர்ந்த நடிகருமான ரஞ்சித் வந்து ரொம்ப ஆவேசமா பேசியிருக்காரு. அவர் ஏன் இவ்வளவு கோபமா பேசினாரு, அப்படி என்ன ஒரு ஆவேசமா பேசினாரு, எதனால இப்படி பேசியிருப்பாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது உங்க எஸ்கே டெலிவிஷன். நான் உங்க விஜய் திவ்யா. பாத்தீங்கன்னா தம்பி விஜய் அவர்கள் ஒரு மீட்டிங் மாநாடு போல எம்ஜிஆர் சொல்றாங்க, புரட்சி தலைவர் அறிவு. கோவை துடியலூர் சந்திப்புல விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடந்துச்சு. இதுல பாஜகவையும் நடிகரும் சேர்ந்த ரஞ்சித் வந்து கலந்துக்கிட்டாங்க. அவர் கலந்துகிட்டது மட்டும் கிடையாது, அவர் நிறைய விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு. அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம சொந்த ஊர்லயே நம்ம வந்து அகதிகளா வாழ்ந்துட்டு இருக்கோம், சொந்த நாட்டுல நம்ம அகதி மாதிரி இருக்கோம், பொட்டு வைக்க பிரச்சனை, சாமி கும்பிட்டாலும் தப்பு, பொட்டு வச்சாலும் தப்பு, என்னெல்லாம் 100 தடவைக்கு மேல சங்கின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சங்கின்னு சொல்றதுனால நான் என்னைக்குமே கவலைப்பட்டது கிடையாது, நான் மாற தட்டி ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆவேசமா பேசியிருக்காரு. சாமி கும்பிடுறதுனால என்ன சங்கி சந்தோஷம். அதே மாதிரி அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இங்க எல்லா கடவுளுமே ஒண்ணுதான், ஆனா வழிபடுற விதம் மட்டும்தான் வேற வேறன்னு பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் விஜயோட மாநாடு பத்தியும் பேசியிருக்காரு. அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நான் உச்சத்துல இருக்கும் போதுதான் வந்தவர் விஜய், அது மட்டும் கிடையாது, விஜய் வந்து மாநாட்டுல வந்துட்டு பிரதமரை பார்த்து ஒரு சில வார்த்தைகள் விட்டுருக்காரு, அது மட்டும் கிடையாது, நான் ஒன்னும் இங்க பிழைப்பு தேடி வரலன்னு சொல்லியிருக்காரு. இப்படி அவர் சொன்னது வந்துட்டு அவருக்கு என்ன கேள்வி எழுப்பு வச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப விஜய் வந்து யாரை வந்து குறிப்பிட்டு சொல்றாரு, ஜெயலலிதாவை சொல்றாரா, எம்ஜிஆர் சொல்றாரா, இல்ல கமலஹாசனை சொல்றாரா, இல்ல விஜயகாந்த் சொல்றாரான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வி எழுப்பியிருக்காரு. விஜய் வந்து யாரை குறிப்பிட்டு சொல்றாரு, இவங்களதான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாருன்னு கேட்டிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயத்தையும் பேசியிருக்காரு. விஜய் வந்து மாநாட்டுல வந்துட்டு பிரதமரை பார்த்து சொடக்கு போட்டு பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. எப்படி வந்து இவர் பிரதமரை பார்த்து சொடக்கு போட்டு பேசலாம்? அது மட்டும் இல்லாம இவர் இஸ்லாமிய மக்களுக்கு வந்து துரோகம் விளைவிக்கிறதாவும் வந்து இவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ரொம்ப தப்பு. இதே விஜய் தான் வந்துட்டு 2014 ஏப்ரல் 16 அப்போ பிரதமரை பாக்குறதுக்காக பூனை மாதிரி கை கட்டிட்டு வந்து நின்றுட்டு இருந்தாரு. எதுக்காக அப்படின்னா, கல்விக்காகவும் கிடையாது, விவசாயத்துக்காகவும் கிடையாது, நாட்டில் நடக்கிற பிரச்சனைக்காகவும் கிடையாது. விஜய் வந்தது அப்போ வந்து அவரோட தலைவா படம் பிரச்சனையில இருந்ததுனால அந்த படம் ஓட வைக்கணும்ன்றதுக்காக பிரதமரை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டு இருந்தாரு. இப்போ அந்த விஜய் வந்து அதெல்லாம் மறந்துட்டாரான்னு தெரியல. நடவுல கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி விஜய் அவரோட பழசு எல்லாத்தையுமே மறந்துட்டாரு. பிரதமரை வந்து அவர் சொடக்கு போட்டு பேசியிருக்க கூடாது, அது ரொம்ப தவறு, ஒரு தலைவனுக்கு வந்து அது அழகு கிடையாதுன்னு சொல்லிட்டு ரஞ்சித் ரொம்ப ஆவேசமா பேசியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, பிரைம் மினிஸ்டரை வந்து சொடக்கு போட்டு கூப்பிடுறது, இப்ப இருக்கிற முதல்வரை வந்து அங்கிள்னு சொல்றது, மிஸ்டர்னு சொல்றது, இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான வார்த்தைகளா இருக்கு, இதெல்லாம் நாகரிகமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா பேசியிருக்காரு. அவர் எதனால விஜய் இப்படி பேசினாரு, அவருக்கு இப்படி பேசவே கூடாது. ஒரு குடிமகனா, ஒரு வாக்காளனா பிரதமர் வந்துட்டு எனக்கு அப்பா மாதிரி, அமெரிக்காவே வந்து அவரை பார்த்து பயந்து போய் நிக்குது. ஆனா விஜய் வந்து அவரை சொடக்கு போட்டு பேசினதும் இல்லாம ரொம்ப நாகரிகமே இல்லாம பேசியிருக்காரு. இதெல்லாம் வந்து ஒரு தலைவனுக்கு அழகே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரஞ்சித் ரொம்ப கோபமா பேசியிருக்காரு. விஜய் அவர்கள் வந்து மாநாட்டுல இப்படி பேசினது வந்து ரொம்ப தப்புன்றதுனால அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருவேளை விஜய் நான் பார்த்தா மூஞ்சிலேயே ஓங்கி குத்தணும் தான் தோணுதுன்னு சொல்லிட்டு நடிகர் ரஞ்சித் வந்து ரொம்ப ஆவேசமா அவரோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு. ரஞ்சித் அவர்கள் வந்து இவ்வளவு ஆவேசமா விஜய் அவர்கள் பத்தியும் அதே மாதிரி நான் வந்து சங்கி கிடையாதுன்னு பேசியிருக்காருல, இதை பத்தி உங்க கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி அப்டேட் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம எஸ்கே டெலிவிஷனை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.